மீண்டும் நெருக்கம் காட்டும் அதிமுக பாஜகவால் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். SP வேலுமணி இல்ல திருமண விழாவில் பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டது, மகா சிவராத்திரி விழாவில் அமித்ஷாவுடன் SP வேலுமணி தனியாக பேசியது ஆகியவைதான் கூட்டணிக்காக அடித்தளமாக காணப்படுகிறது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிப்ரவரி 25ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகை புரிந்திருந்தார். அப்பொழுது அவர் ஈசா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வில் ஒவ்வொரு வருடமும் பார்த்தோமேனால் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி அவர்களும் கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மத்திய அமைச்சர் அவர்களுடன் ஈசா மையத்தில் பார்த்தோமேனால் SP வேலுமணி அவர்கள் தனியாக சந்தித்து பேசியிருப்பது தற்பொழுது பேசுபொருளை கிளப்பி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அஇஅதிமுக எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்காது என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வரக்கூடிய நிலையில் SP வேலுமணி அவர்கள் சந்தித்து பேசியிருந்தது தற்பொழுது மீண்டும் சர்ச்சைக்கு உள்ளாக்க காரணமாக இருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் ஆத்தூரில் நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பிலுமே கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இது குறித்து கேட்ட பொழுது திமுக மட்டும்தான் எதிரி, பாஜக எங்களுக்கு எந்த ஒரு கூட்டணி இல்லை என்று அவர் உறுதிபட தெரிவிக்க மறுத்துவிட்டார். ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற கருத்தும் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இது போன்ற அனைத்து விதமான புள்ளிகளையும் இணைத்து பார்த்தால் ஒரு மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக இடையேயான அந்த கூட்டணி மலர்கிறதா என ஒரு கேள்விதான் தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் உறுதிபட அஇஅதிமுக பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்காது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே போன்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வரக்கூடிய நிலையில் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்து விட்டார். ஒருவேளை அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தற்பொழுது அரசியல் விமர்சகர்களும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அதே போன்று SP வேலுமணி அவர்கள் பார்த்தோமேனால் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருப்பதும் தற்பொழுது மீண்டும் பேசுபொருளாக இருக்கிறது. அதே போன்ற அண்ணாமலை அவர்களுமே கூட வேலுமணி அவர்களுடைய மகன் ஆகாஷ் அவர்களுடைய திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட பொழுது அதிமுக நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களுடைய இடத்திற்கே சென்று கைகுலுக்கி அவர்களிடம் பார்த்தோம்னால் மகிழ்ச்சியுடன் அளவாலையாவியதும் தற்பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இது அரசியல் ரீதியான ஒரு நாகரிகமான சந்திப்பு என்று பார்க்கப்பட்டாலுமே கூட 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணி முன்னெடுப்பை தற்பொழுது பாஜக தீவிரமாக எடுத்து வருகிறது. ஏனென்று சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவுடன் கூட்டணி அமைத்து எந்த ஒரு இடத்திலும் வெற்றி பெற முடியவில்லை. இதனால் அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் வெற்றி பெறலாம் என்று தற்பொழுது பாஜக திட்டமிடுகிறது. ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட 4 இடங்களை கைப்பற்றியிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால்தான் சட்டமன்றத்தில் உள்ளே நுழைய முடியும் என தற்பொழுது பாஜக தீவிரமாக நம்பக்கூடிய காரணத்தினால் எப்படியாவது இந்த கூட்டணியை அமைக்க வேண்டும் என திட்டமிட்டு வருகிறது. இது தொடர்பான திரைமறைவு பேச்சுவார்த்தையும் துவங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் அமித்ஷா இன்னும் 2 தினங்களில் தமிழகம் வருகிறார், அமித்ஷா வருவார், மாற்றங்கள் நிகழும் என இன்றைய தினம் பேட்டி அளித்திருக்கிறார். கூட்டணி தொடர்பாக நாளை விரிவாக சொல்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருப்பது இது போன்ற அனைத்து விதமான காரணங்களும் தற்பொழுது இந்த கூட்டணி தொடர்பான பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. சிவராமன், தொடர்ந்து நீங்க சொன்னது போலவே அமித்ஷா இன்னும் 2 நாட்களில் தமிழகம் வர இருப்பதாகவும் மாற்றங்கள் நிகழும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளதன் பின்னணி என்ன? நாளை விரிவாக கூறுகிறேன் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார், அது ஏன்? அதாவது மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடந்த மாதம் வந்துவிட்டு தற்பொழுது டெல்லி சென்றிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அவர் தமிழகம் வருகை தர இருக்கிறார். அடுத்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் தமிழகம் நோக்கி வருகை தர இருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமல்லாது தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களும் நடைபெறுகிறது. அமித்ஷா அவர்கள் வருவது தமிழக பிரச்சனைகளுக்காக மட்டுமல்ல, புதுச்சேரி உள்ளிட்டவையும் கூட்டணி குறித்து முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இது போன்ற பிரச்சனைகளுக்காகவும் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். அப்பொழுது பார்த்தோம்னால் இந்த கூட்டணி தொடர்பாக மீண்டும் அவர் மறைமுகமாக அதிமுக தலைவர்களை சந்தித்து பேசுவதற்கும் திட்டமிட்டு இருக்கிறார். தற்பொழுது பார்த்தோம்னால் அஇஅதிமுக, தவிக உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளுடன் கூட்டணியை மறைமுகமாக பேசியதாகவும் பேச்சு எழுந்த நிலையில் தவிக இது தொடர்பாக பார்த்தோம்னால் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு தெரிவிக்கும் பொழுது தவிக தனித்துதான் போட்டியிடும் என தெரிவித்திருந்தார்.
தற்பொழுது அஇஅதிமுக கூட்டணிக்கான கதவுகள் திறந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தையை தற்பொழுது பாஜக தலைவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அமைத்த அதே கூட்டணியை மீண்டும் அமைப்பதற்கு, அதாவது அஇஅதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் கூட்டணிகளை மீண்டும் கட்டமைப்பதற்கான அந்த பணிகள் துவங்கி இருக்கிறது. அதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் தற்பொழுது அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேச்சை பார்க்க வேண்டும். அமித்ஷா வருவார், மாற்றங்கள் நிகழும் என்றும் சொல்லியிருக்கிறார். நாளைய தினம் கூட்டணி தொடர்பான ஒரு விரிவான பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.